ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஸ்ரீமத் ஓத சுவாமிகளின் சரிதாமிர்தம். பயணம் சென்று தரிசிக்க முடியாத இடங்களுக்கும் பலரை தன் சித்து வேலை மூலம் கூட்டிச் சென்று தரிசனம் செய்து வைத்தவர் நம் ஸ்ரீ ஓத சுவாமிகள். தேச விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா சுவாமிகளின் அருளை பரிபூரணமாக பெற்றவர். விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன் சுப்பிரமணிய சிவா ஆன்மீகத்தின் பக்கம் நாட்டம் செலுத்த விரும்பி சுவாமிகளுடனேயே சுற்றி கொண்டிருந்தார். நீ நாட்டுக்கு செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது, தேசம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று அவரை திருப்பி விட்டவர் நம் சுவாமிகள். சுப்பிரமணிய சிவாவின் தங்கை ஞானாம்பாளும் சுவாமிகளின் தரிசனம் பெற்றவர். வயது முதிர்ந்த காலத்தில் ஞானாம்பாளுக்கு காசி, கயா, ஹரித்வார், ரிஷிகேஷ், அமர்நாத், கேதார்நாத் போன்ற புனித திருத்தலங்களை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் பிறந்தது. தன் விருப்பத்தை சுவாமிகளிடம் தெரிவித்தார். புன்னகைத்த சுவாமிகள் ஞானாம்பாளை கண்களை மூடிக்கொள்ள சொன்னார். சில நிமிட துளிகளுக்குள் அந்த அம்மையார் ஆசைப்பட்ட தலங்களுக்கு கூட்டிச் சென்று தரிசனம் செய்து வைத்தார். இதுபோல் திண்டுக்கல்லில் இருந்தபடியே ராயர் ஒருவரின் மகனுக்கு வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் காட்சியை தரிசிக்க செய்தார். ஒரு முறை தன்னை சுற்றி நின்ற பக்தர்களை அண்ணாமலைக்கு அரோகரா என்று உச்சரிக்க சொன்னார். அன்று திருக்கார்த்திகை தீபத் திருநாள். அவர்கள் முழங்கிய அடுத்த கணம் அங்கே திருவண்ணாமலை தீபக்காட்சி தத்ரூபமாக தெரிந்தது. திண்டுக்கல்லில் இருந்த அந்த பக்தர்கள் கூட்டம் தீபக்காட்சியை தரிசித்தபடியே பரவசமானது. சுவாமிகளின் ஆசி பெற்ற ஒருவர் சென்னை உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியான கதையை பார்ப்போமா? திண்டுக்கல் அருகே ஒரு கிராமத்தில் சாதாரண முன்ஷிப்பாக இருந்தவர் சதாசிவ ஐயர். ஓத சுவாமிகள் தன் அருளை இவர் மீது பொழிய வேண்டிய வேலை வந்தது போலும். சதாசிவ ஐயருக்கு அப்போதுதான் திருமணமாகி இருந்தது. பஞ்சகச்சமும் மேல் வஸ்திரமும் அணிந்து மிகவும் ஆச்சாரமாக காணப்படுவார். ஒரு நாள் இவருடைய வீட்டுக்கு ஓத சுவாமிகள் வந்தார். வாசல் திண்ணையில் அமர்ந்தார். வீட்டின் உள்பக்கம் திரும்பி, டே சதாசிவா என்று குரல் கொடுத்தார். வெளியே வந்த சதாசிவம் சுவாமிகளை பார்த்தார். சுவாமிகளை பற்றி ஓரளவு அறிந்திருந்தாலும் அவரது லீலைகளை அறிந்திருக்கவில்லை சதாசிவம். ஒரு மேல் வஸ்திரம் கொண்டு வா, எனக்கு தேவைப்படுகிறது என்றார் சுவாமிகள். வீட்டின் உள்ளே போன சதாசிவம் ஒரு புது அங்கவஸ்திரத்தை எடுக்க போனார். பிறகு முற்றும் துறந்த ஞானிக்கு ஏன் புது வஸ்திரம், பழைய வஸ்திரம் ஒன்றையே கொடுக்கலாமே என்று முடிவெடுத்து பழைய வஸ்திரம் ஒன்றை கொண்டு வந்து கொடுத்தார். அதை வாங்கி இப்படியும் அப்படியும் பிரித்து பார்த்த சுவாமிகள் மீண்டும் பழையபடி மடித்து கக்கத்தில் வைத்துக் கொண்டு புன்னகைத்தவாறே புறப்பட்டு போனார். சுவாமிகளின் இந்த செயல் சதாசிவ ஐயருக்கு வித்தியாசமாக தோன்றினாலும் அதற்கான பொருள் அப்போது புரியவில்லை. மறுநாள் வெளியே புறப்படுவதற்காக பீரோவை திறந்து அங்கவஸ்திரம் எடுக்க போன சதாசிவ ஐயர் திகைத்தார். அனைத்து அங்கவஸ்திரங்களும் செல்லரித்து போய் மடிப்புகள் கலைந்து கிழிந்த நிலையில் காணப்பட்டன. வாயில் இருந்து வார்த்தைகள் வரவில்லை. அவரையும் அறியாமல் அவரது கால்கள் வாசல் பக்கம் நோக்கி நகர்ந்தன. அப்போது அங்கே அவர் பார்த்த காட்சி நிலைகுலைய வைத்தது. சுவாமிகளின் தலை மட்டும் தனியாக ஓரிடத்தில் காணப்பட்டது. உடலின் மற்ற பாகங்கள் அனைத்தும் ஆங்காங்கே துண்டு துண்டாக சிதறி கிடந்தன. பதறிய சதாசிவம் ஓவென்று பெருங்குரல் எடுத்து கதறத் தொடங்கும் முன் அனைத்து உறுப்புகளும் சரசரவென்று ஒன்று சேர்ந்தன. தூக்கத்தில் இருந்து எழுந்து நடப்பது போல் சாலையில் நடக்க ஆரம்பித்தார் நம் சுவாமிகள். குறுகுறுப்புடன் சதாசிவ ஐயரை திரும்பி பார்த்து கை உயர்த்தி ஆசீர்வதிக்கவும் செய்தார் ஓத சுவாமிகள்.
ஸ்ரீ ஓத சுவாமிகள் சாதாரணமானவர் அல்ல, பெரிய மகான் என்று தெளிந்து அவர் நடந்து சென்ற திசை நோக்கி சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார் சதாசிவ ஐயர். அதே வேகத்துடன் வீட்டினுள் வந்து பீரோவை திறந்து பார்த்தவருக்கு ஆச்சரியம். அனைத்து வஸ்திரங்களும் புத்தம் புதிதாக காணப்பட்டன. சற்று முன் செல்லரித்து போய் பார்த்ததற்கும் இப்போது இருக்கும் பொலிவுக்கமான காரணம் சுவாமிகளே என்று உணர்ந்து அவரின் தீவிர பக்தரானார் சதாசிவர் ஐயர். சதாசிவ ஐயரின் வாழ்நாளில் சுவாமிகள் நடத்திய லீலாமிர்தத்தை நாளைய பகுதியில் பகிர்ந்து உண்போம். ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவதத்தா.